Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தீபாவளி முடிஞ்சு இந்த மாதிரி மத்தப் கம்பீஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். அதை நம்ம அப்படியே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்துக்கு. அது எப்படிலாம் ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கம்பியில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கம்பியில் வந்து இந்த மாதிரி அந்த மருந்தெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து இப்படி லைட்டாக தட்டுனோம்னாவே கீழே வந்துட்டு தட்டினோம்னாவே நம்மளுக்கு வந்து எல்லாமே கொட்டும். அந்த மாதிரி எல்லாமே ஒரே டைமில் பிடிச்சி கூட நீங்கள் வந்து ஒரே டைம்லேயே தட்டலாம். இந்த மாதிரி சிங்கிளாகவும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி அதில் வந்து தட்டி அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மருந்து எல்லாமே சுத்தமாகவே போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து நீட் க்ளீனிங்கில் இருக்கும். இப்போ வந்து இதை வச்சு எப்படி அடுத்தடுத்தது பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சின்ன கம்பி தான் வந்து எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசு தான் இருக்குதுன்னா நீங்கள் வந்து சென்டரில் வந்து கட்டிங் பிளேட் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கம்பியோட மிடில் இந்த மாதிரி அப்படியே லைட்டாக அப்படி வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சிட்டா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொண்ட பீனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கம்பியாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து கொண்ட பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் கொண்ட பின்னும் இருக்கும். அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீளமாக இருக்கிற கம்பியை எடுத்து நான் வந்து இப்படி மேலே நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிடிச்சி நம்ம அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். ஒரு கர்வாக வர மாதிரி அப்படியே பாதிக்கு மேலே வந்து நம்ம வந்து இது மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து இது வந்து இந்த சைடு வந்து இப்போ ஒரு ரைட் சைடு நம்ம வந்து வளைச்சிருந்தோம்னா இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடாக வர மாதிரி நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ வளைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்வுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இதுவுமே இரும்பு கம்பி தான். நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இது வளைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து ஹேங் பண்ணுறோம், ஏதாச்சும் கவர்ஸ்லாம் ஹேங் பண்ணுறோம், ஏதாச்சும் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஹேங் பண்ணுறோன்னா இது நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எஸ்வுக்கு வந்து இப்போ நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எங்கெங்கே யூஸ் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதுலேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பெருசுலேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் வேணும்னா பெரிய கம்பியை வந்து அப்படியே வளைச்சோம்னா நமக்கு வந்து பெரிய சைஸாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நீளமாக இருக்கிற கம்பியில் பாதியை கட் பண்ணிவிட்டு சின்னது தான் வேணும்னா நீங்கள் வந்து சின்னதாக நீங்கள் வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பெருசு ஒன்று சின்னது ஒன்று நம்ம வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எத்தனை எஸ்வுக்கு வேணுமோ அத்தனையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கம்பி தான் நான் வந்து எடுத்திருக்கேன், நீளமாக இருக்கிற கம்பி. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து கிட்ஸ்லாம் இருந்தோம்னா அந்த ஃப்ளவர்லாம் இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ளவர்ஸ்லாம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நான் வீட்டில் இருந்தது நான் ஒன்று வந்து எடுத்துக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து சொருகிற மாதிரி ஹோல்ஸ் இருந்துச்சு. அந்த ஹோல்ஸ் வழியாக நான் இந்த மாதிரி வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நம்ம வந்து கீழே கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து பெண்ட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி கட்டர் வச்சு பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கையிலே பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து கையிலையுமே வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக அப்படி வளைச்சி விட்டுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி உள்ளே வந்து இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக உள்ளே போயிடுது. நம்மளுக்கு வந்து அங்கேருந்து மறுபடியும் வந்துட்டு கழண்டு கீழே வராத அளவுக்கு நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ இழுத்தாலுமே நம்மளுக்கு வந்து வெளியே கழண்டு வராது. இப்போ கீழே அந்த ஃப்ளவர் வந்து கீழே வந்து லூஸாக வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஃப்ளவரோட அந்த இது காம்போடு சேர்த்து அந்த கம்பியோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஒரு 2 சுற்றி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இது மாதிரியே விட்டுட்டாலும் நீங்கள் வந்து ஓகே. நம்மளுக்கு அழகான வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே வைக்கிற அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அந்த கம்பியோட. இப்போ வந்து நான் அதுக்கு கீழே வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருந்துச்சு. அதையும் நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இல்லைனாலுமே அந்த ஃப்ளவரில் அந்த ஹோல்ஸ் இல்லைனாலுமே நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் கம் வச்சு ஒட்டி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அழகாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே வைக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த கம்பி வச்சு நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இங்கேயுமே நம்ம வந்து இந்த இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு டேப்ஸ் வந்து சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து இதே மாதிரியே நான் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில்ஸு ஏதாச்சும் வந்து ஃப்ளவர் வாஷ் மட்டும் வாங்கி இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ஃப்ளவர் வந்து உள்ளே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு இந்த மாதிரி பெரிய கம்பி தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் எப்படி வந்து வளைக்கிறனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து வளைச்சிக்கோங்க. இப்போ வந்து இருக்கிற கம்பி சைஸுக்கு அப்படியே நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு வர மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண்ட் பண்ணி சர்க்கிளாக வர மாதிரி நம்ம வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு பண்ணிவிட்டு அந்த எட்ஜை வந்து அப்படியே லைட்டாக அந்த ஹூக்கு மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு வந்து ஹூக் மாதிரி நம்ம வந்து பெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம ஊக்கு மாதிரி நம்ம வந்து பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஊக்கையும் கொண்டு போய் இந்த மாதிரி மாட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லாக் ஆகிக்கும். இதை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வேணுங்கும் போது இப்படி வந்து மாட்டி லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம பேங்கிள் ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேங்கிள்ஸுமே இது அழகாக நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் வந்து பெரிய கம்பியாக இருந்துச்சுன்னா, பெரிய கம்பி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே பெரிய சர்க்கிளாக வரும். நம்ம இன்னுமே நிறைய நம்ம வந்து பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாம் போடலாம். இதை விட நீங்கள் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் பெருசாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்குள்ளே பேங்கிள்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கொக்கி மாதிரி போட்டுவிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச எஸ்ஸுக்கையே நம்ம வந்து இப்படி வந்து மாட்டி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆணிலையோ இல்லை விண்டோ கம்பிலையோ நம்ம வந்து அழகாக மாட்டி விட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா பீரோவில் சைடில் வந்து ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, கம்பி, அந்த இதில் கூட நம்ம வந்து இந்த எஸ்வுக்கு மாட்டி அழகாக நம்ம வந்து மாட்டிடலாம். நம்மளுக்கு வேணுங்கும் போது நம்ம வந்து எந்த பேங்கிள்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய கம்பி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து பெண்ட் பண்ண பார்த்தீங்களா, இப்போ வந்து ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்லீப்பிங் லைன் வர மாதிரியும் சைடில் வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரையாங்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரையாங்கிளாக பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக வந்து ஒரு யூ ஷேப்க்கு வந்து பெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக வந்து யூ ஷேப்க்கு வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்பியை மட்டும் பிடிச்சி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடுக்குமே வந்து நம்ம லைட்டாக சின்னதாக வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2ஐயும் இப்படி வந்து லாக் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அதே மாதிரி எஸ்வுக்கு வந்து மாட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்வுக்கு வந்து இப்படியே மாட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதில் வந்து மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கம்பியை வந்து அப்படியே வந்து இதை மாதிரி அமுத்தி பிடிச்சி வளைச்சி ஒரு சுற்றி விட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படியே வந்து சுற்றி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து அது ஆடாமல் இருக்கும். எஸ்வுக்காக இருக்கும்போது கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கும். இப்படி வந்து சுற்றி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வாஷ் பேஷன் கிட்ட சிங்க்கு கிட்ட இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா இதுக்குள்ளே வந்து டவல் போட்டு நம்ம வந்து டவல் ஹோல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து பெரிய கம்பியில் பண்ணிங்கன்னா ஆங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். அதுக்கு இந்த யூ ஷேப்பில் நம்ம வந்து வளைச்சோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டிப்புக்கு அதே மாதிரியே யூ ஷேப்புக்கு வளைச்சி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் வந்து வீட்டில் வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு அப்படி இல்லைன்னா வந்து குட்டீஸ்க்கு வந்து ஏதாச்சும் வந்து ஃப்ளவர் ட்ரெஸ்ஸில் கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து கூட நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து இதுலேயே சொருகிற மாதிரி இடம் இருந்ததுனால சொருகி விட்டுக்கிட்டேன். அப்படி சொருகிற மாதிரி இடம் இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கொண்டை பின்ன நம்ம வந்து சொருகி விட்டுக்கலாம். அப்போ கொண்டை போட்டுட்டு சைடில் வந்து பூ மாதிரி அழகாக கிட்ஸுக்கு வந்து சொருகி விட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து டீப்னி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கை பிடிச்சி நம்ம வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி. ஒரு சில இதில் வந்து நம்ம டீப்னி வந்து அந்த கைப்பிடி வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற கம்பி கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும். அந்த மாதிரி கம்பியை இந்த மாதிரி அழகாக யூ ஷேப்புக்கு வளைச்சி நம்ம வந்து கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு நம்ம வந்து மாட்டி நம்ம வந்து டீப்னியோட கைப்பிடியாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இது நல்லாவே நம்மளுக்கு வந்து சூப்பராக வெயிட் தாங்கும். நம்மளுக்கு வந்து அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம வந்து இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அழகாக வந்து நம்ம அந்த யூ ஷேப்புக்கு வளைச்சி விட்டுட்டு கீழேயும் பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து மாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கிராக்கர்ஸோட டப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு கார்ட்டூன் பொம்மைஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி கார்ட்டூனை வந்து நான் ஒன்றை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்ககிட்டயே ஸ்டிக்கர்ஸு ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுனால இந்த கிராக்கர்ஸ் டப்பாவில் இருக்கிற ஸ்டிக்கரையே நான் வந்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணி. இப்போ இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கம்பி எடுத்து நம்ம இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து இந்த கொண்ட பின் வந்து சொல்லி நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். வளைச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலும் சரி, நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் போட்டு ஒட்டினாலும் சரி. நம்ம வந்து இப்போ டபுள் சைட் போட்டு தான் நம்ம வந்து இப்போ ஒட்ட போகிறோம். டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்ட போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து டபுள் சைட் டேப் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஒட்டுறேனோ அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மேலே சென்டராக கொஞ்சம் பெரிய சைஸை கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒட்டிட்டு இந்த சைடு கொஞ்சம் அடியில் மடக்கி விட்டு இந்த சைடு கொஞ்சம் இந்த மாதிரி அடியில் மடக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். 2 சைடுமே நம்ம வந்துட்டு இந்த இதை வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இது இப்படி ஒட்டிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து புக் மார்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கிறவங்க அப்படி இல்லைன்னா கிட்ஸ் வந்து புக்ஸ் படிக்கிறாங்க, எந்த பேஜ் படிக்கிறாங்கன்றத வந்துட்டு மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து புக்ஸ் மார்க்காகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். இப்போ இதையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வந்து படிக்கிறாங்க எழுதுறாங்கும் போது பேப்பர் வந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வேறு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களே அப்போ தான் மூடு வந்து எழுதுவாங்க. நான் அப்போ வந்து அது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா வந்து பறந்துட்டு இருக்குதுன்னு அது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து பறக்காமையும் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். இப்போ வந்து கடைசியாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி கம்பியாக எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வலை வளைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குட்டியை வளைச்சி இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஒரு குட்டியாக ஒரு வளைப்பு வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம அமுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இந்த சைடு இருக்கிறத அதுக்கு பேக் சைடாக அந்த குட்டி வளைச்சது வந்து அடிப்பக்கமாக போன மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேக் சைடாக வளைச்சிட்டு அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளைச்சிட்டு மறுபடியும் ஒரு வலை, அதுக்கப்புறம் அதையும் வந்து குட்டியாக மறுபடியும் இன்னொரு வலை வளைச்சி நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து ஒரு கிளிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிளாத்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே நம்மளுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அமுத்தி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும். நம்ம ஏகப்பட்ட கிளிப்பு வந்துட்டு நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப்ஸை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கம்பியை. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி விரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். அமுத்தி விட்டுக்கலாம், நம்ம வந்து விரிச்சும் விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.